காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாருமே வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சேம் டைம் புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இப்போ நீவா வந்திருக்க லாவில் நிறையா கரெக்ஷன் இருக்கு. அதாவது கரெக்ஷன் மீன்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். பழைய லாவுக்கும் புதிய லாவுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. டோட்டலாவே செக்ஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் அதே பிஎஸ்ஓ தான். 47 அத்தியாயம், அதே மாதிரி 858 ஆணைகள் அவைலபிளா இருக்கு. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை நிர்வாகத்தை பத்தி டே டு டே லைஃப்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக்கை ஈஸியா கவர் பண்ணிடலாம். அதர்வைஸ் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ, இதை நம்ம எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்கு வேற ஆணி வேற படிச்சா மட்டும்தான் லால நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஎஸ்ஏ, அதாவது பாரதிய சாட்சிய அதிநியம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்திய சாட்சிய சட்டம், ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பில்லரே எவிடன்ஸ் தான். அது கொலை கேஸா இருக்கட்டும், கொள்ளை கேஸா இருக்கட்டும், கற்பழிப்பு கேஸா இருக்கட்டும், அதே மாதிரி கூட்டு கொள்ளை, கூட்டு கற்பழிப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு கேஸ் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது எவிடன்ஸ் தான் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது இந்த வீடியோவில் வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னா அது எவிடன்ஸ். மேபி நான் வார்த்தையை விடலை அப்படின்னா அது எவிடன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு இதய துடிப்பு அப்படின்னா எவிடன்ஸ் மட்டும்தான். ஓகே? ஸோ அதாவது பாரதிய சாட்சிய அதிநியம், இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பகுதி இருக்கு. சேம் டைம் அத்தியாயம் 12 அத்தியாயம் அவைலபிளா இருக்கு. செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 170 செக்ஷன் அவைலபிளா இருக்கு. அப்போ நம்ம எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பாரதிய சாட்சி அதிநியம் இதுல எத்தனை பகுதிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ எத்தனை பகுதிகள் இருக்கு? 4 பகுதிகள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பாரதிய சாட்சி அதிநியத்தில் எத்தனை அத்தியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப எத்தனை அத்தியாயம் இருக்கு? 12 அத்தியாயம் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல இது போட்டிருந்தோம், பிஎன்எஸ் போட்டிருந்தோம், பாரதிய நியாய சங்கீதா போட்டிருந்தோம். ஸோ அதுல எத்தனை அத்தியாயம் இருக்கு அப்படின்னா 20 அத்தியாயம் இருக்கு. எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னா 358 பிரிவுகள் இருக்கு. அப்புறம் பிஎன்எஸ்எஸ், ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்புல எல்லாமே பாரதிய சாட்சிய அதிநியத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பாரதிய சாட்சிய அதிநியத்தை பொறுத்த மட்டும் எத்தனை அத்தியாயம் இருக்கு? 12 அத்தியாயம் அவைலபிளா இருக்கு. பிரிவுகள் 170 பிரிவுகள் அவைலபிளா இருக்கு. எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா 4 பார்ட் அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ சேம் டைம் இப்போ நம்ம பகுதிகள் 4 இருக்கு. அது ஓகே ஃபைன். இப்போ 20 அத்தியாயம் அவைலபிளா இருக்கு. அதாவது 20 அத்தியாயம் கிடையாது, 12 அத்தியாயம் அவைலபிளா இருக்கு. இந்த 12 அத்தியாயத்துல உள்ள டாபிக் எல்லாமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ பகுதி 1ல நமக்கு அத்தியாயம் 1 இருக்கு. இந்த அத்தியாயம் 1 பொறுத்த மட்டும் முன்னுரை பற்றி இருக்கும். ஓகே? அடுத்து பகுதி 2, இதுல அத்தியாயம் 2, இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருண்மைகளின் தொடர்புடைமை பற்றி, அதாவது ரிலிவலன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பத்தி இருக்கு. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து அத்தியாயம் 3. ஸோ அத்தியாயம் 3 பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பகுதி 3. ஓகேவா? பகுதி 3 அத்தியாயம் 3, இதுல மெய்ப்பிக்கப்பட தேவையில்லாத நிகழ்மைகள் பத்தி இருக்கு. இந்த பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் இது ரெண்டுமே ஓரளவு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஆனா இந்த பிஎஸ்ஏ பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் இந்திய சாட்சி சட்டமும் சரி, இந்த பிஎஸ்ஏ இதுவும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மாடிஃபை பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மெய்ப்பிக்கப்பட வேண்டியது, மெய்ப்பிக்கப்பட தேவையில்லாதது, இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அத்தியாயம் 3 பொறுத்த மட்டும் மெய்ப்பிக்கப்பட தேவையில்லாத நிகழ்மைகள் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அத்தியாயம் 4. அத்தியாயம் 4 பொறுத்த மட்டும் வாய்மொழி சாட்சியம் பற்றி, ஒரு காலகட்டத்துல ஒருத்தங்க ஒரு கேஸுக்கு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்றதோ ஆடியோ ரெக்கார்ட் பண்றதோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வாய்ட்டு சொல்லுவாங்க, அதை நம்ம கைப்பட எழுதுவோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது.
ஒருத்தங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ரெக்கார்டாவோ இல்லைன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டாவோ வந்து நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ்க்காக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அத்தியாயம் 5 பொறுத்த மட்டும் ஆவண சாட்சியம் பற்றி. ஒரு டைம்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து நம்ம ஃபேக்காவே வந்து ரெடி பண்ண முடியும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரியே வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அது ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபேக்கா வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும். ஸோ அப்போ அத்தியாயம் 5 பொறுத்த மட்டும் ஆவணம் சாட்சியம் பற்றி வந்து பார்க்க போறோம். அதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் 6. இந்த அத்தியாயம் 6 பொறுத்த மட்டும் பத்திர சாட்சியத்தால் வாய்மொழி சாட்சியம் நீக்கப்படுதல் பற்றி. அதாவது ஒரு டைம்ல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு கேஸுக்கு ஒரு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா அவங்க வாய்மொழியா வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்டேட்மெண்டா வந்து ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வைப்போம். ஆனா இப்போ உள்ள டைம்ல வந்து பேப்பர்ல எழுதுவோம், ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும், அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணையுமே பத்தி என்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அத்தியாயம் 6ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 7 பொறுத்த மட்டும் வந்து சாட்சியம் தாக்கல் செய்யப்படுதலும் அதன் விளைவுகளும். ஒரு டைம்ல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு கேஸுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ சாட்சி சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டேஷன்ல வச்சு ஒரு மாதிரி பேசுவாங்க, கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து மெய்ப்பிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ காலில் அவங்க தான் வந்து பேசியிருப்பாங்க, நான் வந்து இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லலாம். பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம கரெக்டான அக்யூரேட்டா வந்து சாட்சியம் கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது தான் வந்து கோர்ட் வந்து அதை அப்செட் பண்ணி ஃபர்தரா வந்து என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ அத்தியாயம் 7 பொறுத்த மட்டும் வந்து மெய்ப்பிக்கும் சுமை பற்றி வந்து சொல்லுது. அது டாக்குமெண்டா இருக்கட்டும், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், வீடியோ ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே வந்து இந்த அத்தியாயம் 7ல வந்து மெய்ப்பிக்கக்கூடிய சுமையா பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அத்தியாயம் 8. இந்த அத்தியாயம் 8 பொறுத்த மட்டும் முரண்தடை பற்றி இருக்கு. இந்த முரண்தடை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 செக்ஷன் தான் வந்து இந்த அத்தியாயம் 8ல வந்து இருக்கு. இந்த மூணையுமே பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 9. இந்த அத்தியாயம் 9 பத்தி சாட்சிகள் பற்றி. ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ல யாரெல்லாம் வந்து சாட்சி சொல்லலாம், எத்தனை வயசுக்கு மேல வந்து சாட்சி சொல்லலாம், எத்தனை வயசுக்குள்ள வந்து சாட்சி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாத்தையுமே வந்து இந்த அத்தியாயம் 9ல வந்து நம்ம தெளிவா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் 10. இந்த அத்தியாயம் 10 பொறுத்த மட்டும் சாட்சியங்களை விசாரித்தல் பற்றி. ஒரு டைம்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்க. மூணாவது ஒரு நபர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த மூணாவது உள்ள நபர் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சாட்சி சொல்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து கொஞ்சம் மிரட்டி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இல்லை இவங்க மேலதான் தப்பு, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இருக்கா, இல்லைன்னா ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் இருக்கா, ஒரு ஆடியோ ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா 2 பேர் மேல தப்பு இருக்கும். அதாவது 2 பேர் வந்து சண்டை போடுவாங்க. மூணாவது உள்ள நபருக்கு வந்து யாரு மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து என் ஃப்ரெண்டு, அவங்க வந்து என் ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்துக்காக வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு வந்து தப்பு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆர்குமெண்டோ இல்லைன்னா ஒரு கொள்ளை, கற்பழிப்பு எக்ஸெட்ரா ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அஃபென்ஸை பார்க்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எத்தனை வயசுக்கு மேல இருக்கணும், எத்தனை வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சாட்சி சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து அப்செட் பண்ண முடியாது. அதே மாதிரி மனநலம் சரியில்லாதவங்க வந்து ஒரு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா அதையுமே வந்து அப்செட் பண்ண முடியாது. அப்போ ப்ராப்பரான சாட்சி வந்து யாரும் சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இந்த அத்தியாயம் 10ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 11. இந்த அத்தியாயம் 11 பொறுத்த மட்டும் சாட்சியத்தை முறையற்ற வகையில் அனுமதித்தலும் நிராகரித்தலும். இப்போ ஒரு கேஸ்ல வந்து ஒரு சாட்சி வருது. ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு கொலையை வந்து பார்த்துருக்கேன். அதை வந்து நான் வந்து போன்ல வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் இந்த கேஸை வந்து பார்த்தேன், இந்த நபர் தான் வந்து கொலை பண்ணாரு, அதுக்கான ஐ விட்னஸ் வந்து நான் இருக்கேன், அதே மாதிரி என்கிட்ட வீடியோ கிளிப்புமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்ல போய் நான் சொன்னேன் அப்படின்னா அதை வந்து அப்செட் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து மனநலம் வந்து சரியில்லை, நான் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கேன், ஆனா என்கிட்ட வந்து போன் இல்லை, எதுவுமே இல்லை, நான் வந்து ரொம்ப மைண்ட் வந்து டிஸ்டர்பா இருக்கேன் அப்படிங்கும் போது நான் முன்னுக்கு பின்னா மாத்தி மாத்தி பேசினேன். நான் பார்த்தேன் ஆனா நான் பார்க்கல, இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசினேன் அப்படின்னா அது வந்து கோர்ட்டோட நேரத்தை வந்து நான் வந்து இது பண்ற மாதிரி ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி போலீஸோட மைண்டையுமே வந்து டைவர்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த சாட்சியத்தை வந்து நம்ம வந்து அப்செட் பண்ணலாம், எந்த சாட்சியத்தை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அத்தியாயம் 11 வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அத்தியாயம் 12 பொறுத்த மட்டும் வந்து நீக்கமும் காப்பும், இது வந்து 3 லாவுக்குமே வந்து நீக்கமும் காப்பும் வந்து இருக்கும். அது கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து பார்க்கலாம். அப்போ இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பாரதிய சாட்சி அதிநியம் இந்த இதுல அத்தியாயம் 12 வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப அத்தியாயம் 12 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாட்சியத்தை முறையற்ற வகையில் அனுமதித்தலும் நிராகரித்தலும் பற்றி சொல்லுது. இந்த மாதிரி அத்தியாயத்தை வச்சுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதே மாதிரி 170 செக்ஷன் வச்சுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த 170 செக்ஷன் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எத்தனை அத்தியாயம் இருக்கு, எத்தனை சாப்டர் இருக்கு, அதை வந்து பார்த்துக்கணும். செகண்ட், ஒவ்வொரு சாப்டருமே வந்து என்ன சொல்லுது. அதுக்கப்புறமா ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த செக்ஷன்ல வரக்கூடிய டாபிக் என்ன, அதே மாதிரி அந்த செக்ஷன்ல உள்ள எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது புதுசா வந்திருக்கக்கூடிய லாவில் எத்தனை அத்தியாயம் இருக்கு, எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை பகுதிகள் இருக்கு, இதை வந்து நீங்க நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமா வந்து ஒவ்வொரு சாப்டருமே வந்து எதை பத்தி சொல்லுது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து எந்த டாபிக்கை பத்தி சொல்லுது, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இப்போ பிஎன்எஸ்எஸ் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் அதுனா அது வந்து என்ன சொல்லுது, அதே மாதிரி பிஎஸ்சியை வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா நீங்க ப்ராக்டிக்கலா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த விடிய தொகுப்புல இந்த பிஎஸ்சிஐ, பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கான இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து வீடியோ சொல்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும். இப்படி படிச்சீங்க அப்படின்னா அஸ் ஏ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்பலாம் வந்து ஒரி பண்ண வேண்டாம், ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா படிச்சீங்க அப்படின்னாலே பெட்டரா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு அதை வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்டா போடுற வீடியோ லா கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கைக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, டிபார்ட்மெண்ட் கூட காவல்துறை சொந்த ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.